ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் 1K ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. அதுவும் இல்லாமல் கீப் சப்போர்ட்டிங். உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகேடா. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணலாம். ஓகேடா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கக்கூடிய ஃபிஃப்த் தாண்டா பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து டாப் டே வச்சு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தீனி போடுற மாதிரி நான் உங்களுக்காக 1K ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, என்னாச்சு? டேக்கு மட்டும்தான் டாப்புக்கு 1K ஸ்பெஷலாக? எங்கள் ஜங்குக்கு கிடையாதா, ஜெமினுக்கு கிடையாதா, இவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் கூடிய சீக்கிரமே எல்லா பாட்டம்ஸையும் டாப்பாக வச்சு போட்டு பார்க்குறேன். எப்படி இருக்க போதோ தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ஜிகுக் கேட்குறீங்க. ஜிகுக் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேடா. நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். இப்போது இன்ட்ரோ என்னென்னா, நம்ம டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து இருக்கிறதுலே ஒரு ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1 மாஃபியா அந்த சியாலில். இப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவரா அப்படியே குழந்தையான சுட்டித்தனமான இன்னசென்ட்டான குழந்த. ஆனால் நம்ம ஜங்குக்கோடைய அப்பா வந்து மாஃபியா தான். ஓகேவாடா? ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் ரொம்பவும் இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக உட்காந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து புக் படிச்சிட்ருக்காரு. இவர் படிச்சுட்டே இருக்க இவருக்கு பின்னாடி ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கோடைய பாடி கார்டு தான். இவர் அப்படியே அமைதியாக படிச்சுட்டே இருக்கா. இவருக்கு தலையிலேயே கண்ணை வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க எழுந்துரு, காரில் போய் இருப்போம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தலையிலேயே கண்ணை வச்சுட்டு யாரோ அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஜங்குக்கு பதறி போயிட்டு எழுந்துருச்சு அப்படி நின்றுட்டுருக்க. ஆனால் இன்னமும் அவருடைய தலையில் கன் இருக்குது அப்படின்றத அவர் சென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு நவராமல் அப்படியே நின்றுட்டுருக்க. கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஓரத்தில் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த பாடி கார்டு செத்து போய் ஒரு ஓரமாக கிடக்குறான். இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, யார் நீங்கள்? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, ப்ளீஸ். உனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை தூக்குறேன், போயிட்டு காரில் அமைதியாக உட்காரு போ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மிரட்டா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அமைதியாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு அந்த காருக்கிட்ட போயிட்டு திரும்பியும், ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னை மாறி வந்து தூக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாதுங்க. ப்ளீஸ், நான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மெச்சூர் கூட கிடையாது. ப்ளீஸ் விட்டுடுங்க. விடுறேன். அமைதியாக ஏறினா விடுவேன், இல்லைனா புல்லட்டை தான் விடுவேன் மண்டையில். சரி உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அமைதியாக காரில் உட்காந்துட்ருக்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே காரை சுற்றிக்கிட்டு வந்து அவருடைய டிரைவிங் சீட்டில் வந்து உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடி திரும்பி பார்க்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, யாருங்க நீங்கள்? எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியக்கூட தெரியாது. நான் எங்கள் அப்பாட்ட கூட வாயை திறந்து இதை பற்றி சொல்ல மாட்டேன். ப்ளீஸுங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு கெஞ்ச ஆரம்பிக்க. ஆனால் அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ அவர் டேரெக்டாக போயிட்டு ஒரு மேன்ஷன் முன்னாடி காரை அப்படியே ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் திரும்பியும் கன்னை எடுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய தலையிலேயே எய்ம் பண்ணிவிட்டு, நட உள்ள நட. யாருங்க நீங்கள்? போன்றல்ல. சரி, ஆனால் ஒரு விஷயம். என்ன? எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபோன் கால். உன்னை கடத்திட்டு வந்து வச்சு உனக்கு சோறு குழம்பாக்கி போட்டு உனக்கு ஊட்டி விட்டு உன்னை வளர்க்க தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய ஆயமால நான் நீ பத்திரமா இருக்கணும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறியா? அச்சப்பா உள்ள அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ளே துரத்த நம்ம ஜங்குக்கா பயந்து போய் ஜர்க்குட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. அந்த மேன்ஷனே பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக செம பிரம்மாண்டமாக இருக்குது. அதை அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு பின்னாடி பயத்தோடு அப்படியே நடந்து வந்துட்டுருக்க. இப்போது அந்த பர்சன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கவுச்சில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம அந்த பர்சன் எதிர்க்க உட்காந்துருக்க அந்த பர்சனே வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த பர்சன், ஓய் போ
அங்கே ஒரு பியானோ இருக்கு பார்த்தியா, போய்ட்டு ப்ளே பண்ணப்போ எனக்காக. பியானோ ப்ளே பண்ணணுமா? அதுக்காகவே என்னை கூப்பிட்டு வந்தீங்க? சொன்னதை மட்டும் செய், அதிகம் பேசின கையில் நறுக்கு தெரியுதுல, போ. ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்குலாம் அது 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 பேர் கூட எனக்கு என்ன தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஓ, ரொம்ப அழகாக நடிக்கிற, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அந்த பர்சன் அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து திருப்ப, நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு வைட் ஐஸோட, அது அது நான். ஆமாம், நீ தான். யார் அதை ப்ளே பண்ணுறது? நீ தானே? அது அது எப்படி? நீங்கள் யாருங்க? எவ்வளோ நாளாக என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பர்சன்ட்டு கேட்க, இப்போ உடனே அந்த பர்சனும், நீங்கள் பாரு, உன்னை நான் 1 மாதமோ 2 மாதமோலாம் ஃபாலோ பண்ணல, சொல்லையாக 3 வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன் உடம்புல மச்சம் எங்கே இருக்குன்றது கூட நல்லா தெரியும். என்னது? சும்மா சும்மா நீ எங்கெல்லாம் போகிற, என்னெல்லாம் பண்ணுற, யாருக்கிட்டலாம் பேசுகிற, உன்னுடைய டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்ட்டு அத்துப்பிடி எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ மூடிட்டு போயிட்டு ப்ளே பண்ணுறியா? ப்ளே பண்ண விட்டுருவீங்களா? முதல்ல பண்ணு, போ. இந்த பாரு, நல்ல ஸ்வீட்டஸ்ட் சாங்காக இருக்கணும், எனக்காக இருக்கணும், போ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அமைதியாக போயிட்டு அந்த பியானோவில் உட்காந்துட்டு ஒரு சாஃப்டாக ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறாரு. அதை ப்ளே பண்ணும்போதே நம்ம ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த பர்சனை பார்த்து. அந்த பர்சனாக பார்க்குறதுக்கு செம்ம ஹைட்டாக, நல்ல பாடியோட, அதெல்லாம் கையில் கன்னோட நம்ம ஜங்குக்கு போட்டு அப்படி மிரட்டிகிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு அங்கே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அந்த பர்சன் அந்த கவுச்சை விட்டு எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக அந்த பாட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போது அந்த பியானோவில் அப்படியே முட்டு கொடுத்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கா கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்காம அப்படியே அதை ப்ளே பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ப்ளே பண்ணி முடிச்சுட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த பர்சன், ஓய் ஓய், உன்னை தான் கூப்பிடுறேன். என்ன என்ன வார்த்தைலாம் தடுமாறுது? பயந்துட்டியா? எனக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குங்க. ப்ளீஸ், நான் நீங்கள் ஒரு பர்சன் என்னை தூக்கிட்டு போயிட்டு இப்படிலாம் வச்சு பண்ணிங்கன்னு கூட எங்கள் அப்பாட்ட நான் ஒரு வார்த்தை மூச்சு கூட விட மாட்டேன். ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் இன்னும் என் லைஃப்பில் எதையுமே அனுபவிக்கல. எங்கள் அப்பா எனக்கு எதுக்குமே பர்மிஷன் கொடுக்கல. ப்ளீஸ், என்னுடைய வாழ்க்கையை வச்சு நான் நிறைய கனவு கண்டு வச்சுருக்கேன். தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன்கிட்ட அப்படியே அழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பர்சனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, ரொம்ப பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அந்த பர்சன் அவர் கையில் இருந்த அந்த கன்னை எடுத்து அந்த பியானோ மேலே வைக்க, அந்த கன்னை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான், ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எதுவுமே பேசலை, நான் வாயை முடிக்கிறேன், என்னை கொண்டாதீங்க ப்ளீஸ், நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் அழக்கூட மாட்டேன், ப்ளீஸ் என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த நம்ம ஜங்குக்கு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ண. இப்போ உடனே அந்த பர்சன் அந்த கன்னை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி கொஞ்சம் முட்டி போட்ட மாதிரி கீழே அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை வச்சுட்டு, இப்போ அந்த பர்சன், ஓய் எது கலரு நீ? உன்னை என்ன அடித்தேன் நான்? உன் மேலே எதுனாவது கை வச்சேனா நான்? சொல்லு, என்ன தப்பாக நடந்துக்கிட்டேனா? இல்லை, அப்புறம் எதுக்கு பாடுற நீ? இல்லை, இந்த கண்ணெல்லாம் வச்சு எனக்கு பயமாக இருக்கு. ஓ, கண்ணை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? சரி, இந்த கண்ணை நீயே வச்சுக்கோ. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஓகே? அப்போ எதுக்காக என்ன நீங்கள் கூட்டிகிட்டு வந்து? ஓ, அதுவா, உங்கள் அப்பங்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாம்மா, ஓகே? அதுவும் இல்லாமல் நான் உனக்கு வேறு யாரோன்னா கிடையாது, ஓகே? கொஞ்சம் போக போக உனக்கு நான் யாருன்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் இருக்குது.
என்ன கனெக்ஷன்? அது நான் உனக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ அழுகையை ஸ்டாப் பண்ண. நான் நான் அழமாட்டேன், நீ சொல்லு. இப்போ தேவையில்ல, சரி உன்னை பற்றி நீயே சொல்லு. அதான் என்ன நீ 3 வருஷம் ஃபாலோ பண்ணுறல, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? உன்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னுடைய பாடி கார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நீயா உன்னுடைய வாயில் உன்னை பற்றி சொல்லு. சொல்லு கேட்போம். என் பேர் ஜங்குக். எனக்கு 18 இயர்ஸ் ஆகுது. நான் நான் இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கேன். ஓகே, அப்புறம் நீ டெய்லி என்ன பண்ணுவ? அதான் நீங்களே சொன்னீங்கள்ல, ஒன்றை சொல்லுன்னு சொன்னேன். சரி, நான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து பியானோ கிளாஸ்க்கு போவேன். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட ஒன்றும் இல்லை, சொல்லு. எங்கள் அப்பா கிட்ட அவர்கிட்ட என்னையும் அவர் கூட சேர்த்துக்க சொல்லி கெஞ்சுவேன். கெஞ்சுவியா? இது என்னுடைய டெய்லி ரொட்டீனா? ஆமாம், எனக்கும் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசை. உங்கள் அப்பா மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படாத, ஓகேவா? அவன் ரொம்ப மோசமானவன். உன்னை கொன்னுடுவேன் எங்கள் அப்பா பற்றிலாம் அப்படி பேசுனேன்னா. அடங்கு, உங்கள் அப்பனை பற்றி எனக்கு தான் தெரியும். உனக்கு முன்னாடி உன் அப்பனை நான் பார்த்தவன் தான். ஏன் இப்படி பேசுகிற? எங்கள் அப்பா உனக்கு அப்படி என்ன பண்ணாரு? அதை நான் உனக்கு போக போக சொல்கிறேன், நீ மேலே சொல்லு. அவ்வளோதான், இப்போ தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு. சரி வா, நான் உனக்கு இந்த இடத்துல சுற்றி காட்டுறேன். இரு, நீ உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. ஆமாம்ல, சரி இங்கே வா, இங்கே வந்து உட்கார அப்படின்ட்டு. இப்போ அந்த பர்சன் நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வந்து அப்படியே அங்கே இருக்கிற ஹாலில் இருக்க கவுச்சில் வந்து அப்படியே உட்கார வச்சுட்டு, அந்த பர்சன் அப்படி பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவருடைய ஹிப்பை சுற்றி கையை போட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கை நல்லா கிட்ட இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்த்து, என் பேர் கிம்டேயோங், ஓகே? கிம்டேயோங். அப்புறம் நான் என்னுடைய ஒன்றும் இல்லை, நான் உன்னுடைய கார்டியன். இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும். கார்டியனா? நான் கிளம்புறேன். உட்கார சொல்லு. எனக்கு ஏஜ் 25. 25ஆ? ஏன் வாயை பழக்கிற? கம்மனி இருறா, கொஞ்ச நேரம் பேச விடுறா. சரி சொல்லு. இப்போது நான் உன்னை பண்ண போகிறேன்னா, என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டியா? இதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தியா? போகிறேன். ஒன்று எதுனா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது உனக்கு? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. முதல்ல உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன ப்ராப்ளம் அது சொல்லு. அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், நான் அப்பயே சொல்லிட்டேன்ல. வா, இப்போ உனக்கு நான் இந்த மேன்ஷனை சுற்றி காட்டுறேன். இந்த இடம் ரொம்ப பெருசு. நீ இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்தா தான் உனக்கு இதை ஃபுல்லாக இங்கே இருக்க இடம் எல்லாமே தெரியும், ஓகே? சரி அப்படின்ட்டு நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அந்த மேன்ஷன் ஃபுல்லாக உட்காந்து நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக சுற்றி காத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா ஸ்டார்டிங்கில் நம்ம டேக்கு பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தார். ஆனால் போக போக அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம டே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ரூமை போய் டோரை ஓப்பன் பண்ணுறது, அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போயிட்டு நோண்டுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவருடைய சுட்டித்தனத்தை ஆரம்பிச்சிட்றாரு. போயிட்டு அந்த திங்ஸை நோண்டுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, நம்ம டே கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படி நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஒரு ரூம் டோராக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம டீ கிட்ட கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ இவர் அப்படியே ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பெரிய ரூமுக்கு சென்டரில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது. அந்த ரூமில் அவ்வளோவா திங்ஸே கிடையாது, அவ்வளவும் காலியாக இருக்குது. ஆனால் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நைட் ஸ்டாண்ட் இருக்குது. இது இல்லாமல் அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பால்கனி இருக்குது.
நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கோட் ஷூட்ஸு, நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூ கலெக்ஷனு, வாட்ச் கலெக்ஷன்ஸு, டை கலெக்ஷன்ஸுன்ட்டு நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு டேக்கிட்ட டே இது எல்லாமே என்னது? இதெல்லாம் நீ போடுறதா? நிறைய ப்ராண்டில் வச்சுருக்க. ஏன் உனக்குலாம் அது பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ரூமும் ரொம்ப பிடிச்சிருக்குது. பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய பெட்டு. நீ ஒருத்தனை தூங்குவேங்களா? ஆமாம், நான் ஒருத்தன் தான் இங்கே தூங்குவேன். ஏன்? இல்லை கேட்டேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நீ ஒத்த ஆள் தனியாக. உங்கள் அம்மா அப்பா எங்கே? என் அப்பனை பற்றி பேசாத. எங்கள் அம்மா சிவலில் இருக்காங்க. சிவலில் இருக்காங்களா? ஏன் உங்கள் அப்பா பற்றி பேசக்கூடாது? எங்கள் அப்பா பற்றி பேசாதுன்னு சொல்கிறேன்ல. டே என்ன நீனு? எங்கள் அப்பா பற்றி கோபமாக பேசினாலும் நீ ஓவராக பேசிகிட்ருக்க, உங்கள் அப்பா பற்றி பேசினாலும் ஓவராக பேசிகிட்ருக்க. போ நீ என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கோச்சிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர. இப்போது அவர் அப்படியே அந்த காரிடோரில் நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டீவா, ஓ இந்த குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்போ ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பி விட்டுட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ ஏன் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தாலும் இல்லை உங்கள் அப்பா பற்றி பேசினாலும் எதுக்கு அவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்லு, எனக்கு அது போதும். ஓ அதை கேட்டு இங்கேருந்து ஓடுறதுக்கா நீ? ப்ராமிஸ் ஓடவே மாட்டேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ் போகவே மாட்டேன். நீ ஊர் சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். ஓ உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆமாம், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது, தனியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விளையாட்டுத்தனமாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓட நம்ம டீ திருன்னு முழிச்சுக்கிட்டு, இது என்ன சொன்னா இப்போது? என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ என் மைண்டை மாற்றிடுவோம் போலையே. ஏய் நில்லு ஓடாத அப்படின்ட்டு நம்மட்டே ஒரு பேபி சிட்டர் மாதிரி நம்ம ஜங்குக்கு பின்னாடியே ஓட. இப்போ அவர் நேராக ஓடி போயிட்டு கீழே இருக்க டைனிங் டேபிளில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு, அட்டே எனக்கு பசிக்குதா, நான் காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. பசிக்குதா? சரி இரு, நான் மெய்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீ போயிட்டு அங்கே கிச்சனில் எல்லாத்தையும் எதனா ரெடி ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் எல்லாமே வந்து மெய்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருப்பாங்க. இப்போது அது எல்லாத்தையுமே நம்ம டீ வந்து அப்படியே நம்ம ஜங்குக்காக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்கா. நம்ம ஜங்குக்கா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம டீ தான், சரி சாப்பிட ஆரம்பி. டீ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை நீனு அங்கே கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தல்ல? ஆமாம். அப்போ ரொம்ப அழகாக இருந்து தெரியுமா? ஏய் என்ன பேசுகிற நீ? உண்மையாக தான் சொன்னேன். என் தப்பா? நான் உண்மையாக தான் சொன்னேன். நீ உண்மையிலேயே சமைக்கும் போது பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கப்பா. ஓ சரி இருந்துட்டு போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் நம்ம டீ கிட்ட 32 பல்லையும் கட்டிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ இவர் சாப்பிட்றத நம்ம டீவாக வரைக்கும் பார்த்துட்ருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம டீ கூட உட்காந்துட்ருக்கிறது, அவர் ஒர்க் பண்ணுறப்ப அவர்கிட்ட இருந்து நோண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக போகிறாரு. நம்ம டீ கிட்ட கொஞ்சம் வெளியே போயிட்டு சுற்றி பார்க்குறது அப்படிலாம் பார்த்துட்ருக்கா. ஆனால் நம்ம ஜங்குக்கு வெளியே போனால் நம்ம டீவும் கூட சேர்ந்து வெளியே போய்ட்றாரு. எங்கே ஓடுற போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே இப்படி ஜாலியாக அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ண. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நைட் ஆகிடுதுரா. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவராக கவுச்சில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு டேக்காக. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்துட்டு, டே உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு. என்ன ரெக்வெஸ்ட்டு? இல்லை நான் எப்போவுமே எதையாவது ஹக் பண்ணிவிட்டு தூங்கி தான் பழக்கம். காலிலேருந்து பார்த்தேன், அதான் பில்லோ இருக்குல்ல அதை ஹக் பண்ணிக்கோ. அது என்னுடைய ஃபேவரட் பில்லோன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லை என்கிட்ட. அதனால நான் இன்றைக்கி ஒரு நாள், என்ன முழுசாக முடி, இன்றைக்கி ஒரு நாள் உங்ககிட்ட தூக்கிட்டுப்பா.
என்னது ஏன் கூட தூங்க போறியா? ஆமாம், ப்ராமிஸ் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ ஒன்று ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ என்னை பற்றி? சரி நான் உன் கூட படுத்துக்கட்டுமா? சரி என் கூட படுத்துக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என்ன நீ டாடின்னு கூப்பிடணும். என்னது? ஏன் டாடின்னு கூப்பிட மாட்டிங்களோ? நான் அப்படி சொல்லலை. இங்கே பாரு, நான் குழந்த மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்காத. நான் படிக்கிற புக்கு பற்றிலாம் உனக்கு தெரியாது. ஓ சார், அந்த மாதிரி புக்கு படிக்கிறீங்களா? அப்போ ரொம்ப வசதியாக போச்சு. எங்கே உனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோன்னு நினச்சேன். என்ன சொல்லிக் கொடுக்க போகிற? இல்லை சும்மா என்ன டாடின்னு கூப்பிட்டா ரூமில் அலோவ் பண்ணுவேன், இல்லைனா நோ, போயிட்டு தனியாக தூங்கிக்கோ. பேய் வரும் நைட்டு. எங்கள் வீட்டை சுற்றி ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதுவும் வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்குது. என்னது? ஆமாம், தெரியாதா உனக்கு? அது அது வந்து நான் காலைல ஒரு ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னல, அதில் தான் ஒரு 4-5 பேர் சும்மா குடும்பம் நடத்திட்டுருக்கு. என்ன நீ வளர்றேண்ணா? ப்ராமிஸா? வேணா அங்கே போய் பாரு, அப்படி விகாரமாக சவுண்டெல்லாம் கேட்கும். அப்படின்ட்டு நம்ம சின்ன குழந்த ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே வெறியேற்றி விட்டுட்டுருக்க இவர் அப்படி பயத்தை கிளப்பி விட்டுட்டுருக்காரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அது ஓகே டாடி, நான் உங்கள் கூடயே தூங்கிக்கிறேன். தட்ஸ் மை பாய், ஓடு ரூம் கொடு அப்படின்ட்டு நம்ம டீ அப்படியே சொல்லிட. நம்ம ஜங்குக்கா அப்படியே க்யூட்டாக அவருடைய ரூம்க்கு ஓடிடுறாரு. இப்போ போயிட்டு நல்லா பெட்டில் படுத்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம டீ அங்கே மெய்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்களா நம்ம ஜங்குக்கு இருக்கனால, அதனால் அவரே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே ரூம்க்கு வர. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு நல்லா அமைதியாக படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு கிட்டே போயிட்டு நம்ம டீவும் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான், ஓய் நீனு பகலில் ரூமை சுற்றி பார்க்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? அது உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆமாம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? இல்லை, என்ன சொன்னேன்? அது என்ன சொல்ல? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அது ஆமாம் சொன்னேன். ஏன் என்ன ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? கேரிங்காக இருக்கா? நான் எப்படி இருந்தாலும் என்னை நீ திட்ட மாட்டேல்ல, அதனால சொன்னேன். ஏன் உங்கள் அப்பாக்கார உன்னை திட்டுவானா? சொல்லு, அவரை போட்டுடலாம். அப்பானா திட்டு தான் செய்வார்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்மனி அதெல்லாம் எதுவும் பண்ணாத நீ. எங்கள் அப்பா என்னை திட்டுவார் தான், என்ன பண்ணுறது, அவர்கிட்ட நான் இருக்கேன்றப்போ அது எல்லாமே நான் வாங்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல. இப்போ ஒன்று நம்ம டீவா அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி நிமிர்ந்து படுத்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன்? உனக்கு நான் ரியல் ஹெவனை காட்டுவேன், ஓகேவா? என்னது? ஆமாண்டா, நீ உன் லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்துருக்காத ஒரு ஹெவன், ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு லைஃப் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன். ப்ராமிஸ்ண்ணே. ஓகே, ஆனால் நீ எதுக்கு இதெல்லாம் எனக்கு? ஒரு விஷயம் இருக்குது, நீ ஓகே சொல்ல. சரி, தேங்க்யூ எனக்காக இதை பண்ணுறதுக்கு. ஆனால் எதுக்காக இதெல்லாம்? நான் உனக்கு ரியல் ஹெவன், பீஸ்ஃபுல்லான லைஃப், பியூட்டிஃபுல்லான லைஃப் இதெல்லாமே தரேன். ஆனால் நீ இது எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணிப்பியா ப்ளீஸ்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. நான் 3 இயர்ஸாக உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு உன்னை உங்கள் அப்பாவை பயமுடுத்துறதுக்காக ஒரு விக்டமாக தான் நான் வச்சுக்கிட்டேன். ஆனால் என்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியல. ஏதோ நீ பண்ணுற ஒரு சில சிட்டுத்தனம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீ என்னுடைய ஐடியல் டைப்பே கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃபீலை நீ உன் மேலே வர வச்சுட்ட. எனக்கு இதை மிஸ் பண்ண வேண்டான்னு தோணுது. ஐ லவ் யூ ஜங்கு. என்ன நீ ப்ரப்போஸ் பண்ணுற? ப்ரப்போஸ் தானே பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலையோ? ஒன்று
ம் ஓகேவா உனக்கு? ம் ஆனால் இது இது ரொம்ப சோன் மாதிரி தெரியுது. சோன் மாதிரியா? ஏன் உனக்கு நான் 10 வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணுமா? ஆ ஆ அப்படிலாம் இல்லை. இந்த பாரு, வார்த்தை அளக்காத. என்னால் வெயிட் பண்ண முடியல. ப்ளீஸ், மற்றவங்கள மாதிரி நான் உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்றதுக்குலாம் இங்கே இடம் கிடையாது. சொல்லு. அதான் இல்லைன்றதுக்கு இடம் இல்லைன்ட்டியே, அப்புறம் நான் எங்கன்றது முடியாதுன்னா சொல்கிறது. நானும் நானும் லவ் பண்ணுறேன். ஆஹா பாருடா, ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன். இதெல்லாம் வேறு நீ யோசிச்சியா? அப்போ நான் ஒத்துக்கலாம். ஏய், ஒரு வாட்டி வார்த்தையை விட்டுனா அவ்வளோதான். ஓகே, ஃப்ரம் நவ் யூ ஆர் ஒன்லி மைன். ஓகே, இதுக்கப்புறம் உன் அப்பனை மறந்துடு. ஏய் என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் முடியாது. எங்கள் அப்பாவெல்லாம் மறக்க சொன்னா உன்னை கொன்றுவேன் நான். போ. ஏய், நான் ஒரு விஷயம் சொல்வேன்டா. அந்த விஷயத்த சொன்னால் நீயும் உங்கள் அப்பாவை மறந்துடுவேன். நீ என்ன சொன்னாலும் நான் எங்கள் அப்பாவெல்லாம் மறக்க மாட்டேன். போயா. ஏய் சரி, எனக்கு தூக்கம் வருது. பாய். ஜங்குக்கு ஒரு நிமிஷம். என்ன? நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது. நாளைக்கு நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவேன். ஓகேவா? நீ ஏஞ்சிக்கும் போது நான் பக்கத்தில் இல்லைன்னா பயப்படாத. ஓகே, நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே வந்துடுவேன். ஓகேவா? இது வேறையா? அப்போ வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களே? ஆமாம், யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக தான் இருக்கணும். தனியாக இருக்க கற்றுக்கோ. நான் இதுவரையும் தனியாக இருந்ததில்லை. அதுதான் கற்றுக்கோன்றேன். ஓகேவா? நாளைக்கு காலைல கொஞ்சம் நான் சீக்கிரமாக கிளம்புவேன். நீ பொறுமையாகவே எழுந்திரிக்கோ. நாளைக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீ சொல்லிவிட்டு படுத்துகிற. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக படுத்துடுறாரு. அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. மிடில் ஆஃப் த நைட் நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறது, நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறது நம்ம டீக்கு ஃபீல் ஆகி கொஞ்சம் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இன்னும் டைட்டாக ஒரு ஹக்கில் அவரை இழுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை முழிச்சிட்ருக்கா. இப்போ சுற்றி முற்றி பார்க்குறாரு. நம்ம டீ சொன்ன மாதிரி அவர் வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. ஆனால் நைட் ஸ்டைலில் ஒரு சின்ன லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து பார்க்க அதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா பயப்படாத, ஒர்க் விஷயமாக தான் வெளியே போயிருப்பேன். இந்த ட்ராயரில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் சிம் கார்டு இருக்குது. அதில் என் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த நம்பர் மூலமாக வெளியவும் கால் பண்ண முடியும். யாருக்காவது கால் பண்ணுனா உன்னை உடனே வந்து செஞ்சு விட்ருவேன். எவனுக்கும் கால் பண்ணக்கூடாது. நீ உன்னை நம்பி விட்டு போகிற இப்படிக்கி டாடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருக்குது. அதை பார்த்து படிச்சுட்டு, இது வேறையா? டேடி வேறு இல்லை. டேடி இது ஒன்று தான் குறைச்சா, எங்கே ஃபோனு அப்படின்ட்டு அப்படியே ட்ராயரில் கையை விட்டு தேடுறாரு. பார்த்தா ஒரு ஃபோன் இருக்குது. அதில் வால்பேப்பரு நம்ம ஜங்குக்கு அசந்து தூங்கிட்டு இருப்பார் இல்லையா, அதை நம்ம டீ ஃபோட்டோ எடுத்து அதில் வால்பேப்பராக செட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரே ஒரு காண்டாக்ட் நம்பர் தான் இருக்குது. அதுவும் நம்ம டீவுடைய நம்பர் மட்டும்தான். இப்போது அதுக்கு நம்ம ஜங்குக்கு எடுத்து கால் பண்ண நம்ம டீவும் அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ நீ வேலைக்கு கிளம்பிட்டே போல, நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். தெரியுது, உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. டாஸ்க்கா? ஆமாம், வீட்டில் நீ தனியாக தானே இருக்க, போர் அடிக்கும்ல, அதனால தான். என்ன சொல்லு. இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளடா நீ எனக்காக கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணிக்கணும். ஓகே? டின்னரா? கேண்டில் லைட் டின்னரா? ஆமாம், ரெடி பண்ணணும். ஆனால் என்ன? ஆனால் சரி ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? கபோர்டில் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருக்கணும் நான் வரப்போ. ஓகேவா? ஓகே. என்ன ட்ரெஸ் அது? போய் பாரு, உனக்கு அப்போ புரியும். சரி நான் வச்சுட்டா இரு, இன்னும் நான் பேசி முடிக்கல. சொல்லு. நீ வீட்டில் இருந்து என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? நான் உடனே பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். எதுக்கு அது? நீ சேஃபாக இருக்க, முடிச்சுட்டு தான் இருக்க, இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன்னு தெரிஞ்சுக்க தான் சொல்கிறத செய்டா. சரி டாடி. தட்ஸ் மை பாய். ஓடு,
போயிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம டீ காலை கட் பண்ணிட. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே பெரும் மூச்சு விட்டுட்டு பெட்டில் அப்படியே மலர்ந்து படுத்துக்கிட்டு சோம்பேறியாக இருக்குது அவருக்கு ஏஞ்சிக்கிறதுக்கு. இருந்தாலும் டீ சொன்னாரின்னு சொல்லிட்டு ஏஞ்சி குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் அந்த வீட்டில் செய்கிற அந்த பெட் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறது, அப்புறம் அந்த வீட்டில் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கிறது, அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு விளையாடிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரே எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நம்ம டீக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம டீ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரிப்ளை டெக்ஸ்ட் எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு டபக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம டீ உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்ததும் அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த மேன்ஷன் இது வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஒளிமயமாக இருந்ததே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஜங்குக்கு எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேண்டில் ஏற்றி வச்சுருப்பாரு. இப்போது அப்படியே அந்த கேண்டில் லைட் டின்னர் இருக்கிற அந்த டின்னர் டேபிளுக்கு நம்ம டீவை கையை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போக அங்கே போய் பார்த்தா செம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம டீவை அவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட, டே இது எல்லாம் நீ தனியாக பண்ணியா? ஆமாம், நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் இதுக்கு டின்னர் டேபிள் மட்டும் அரேஞ்ச் பண்ணணும், ஹோல் வீடியே அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் தான். இந்த செட்டப்பெல்லாம் நல்லாயிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, நீ அழகாக இருப்பேன்னு வாங்கினேன், இப்படி செக்ஸியாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்னது? ஆமாண்டா, செம்மையாக இருக்கேன், பார்த்தாலே சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. ஏறும் உனக்கு, சாப்பிடு நீ. ஐயோ, சாப்பிட்றதுக்கா கேண்டில் லைட் டின்னரு? உன்னை சாப்பிட ஆரம்பிக்க தானே கேண்டில் லைட் டின்னர். டே நீ போகிற போக்கு சரியில்லை. டே என்னை எப்படி கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்? ஐயோ டேடி, நீ போகிற போக்கு சரியில்லை, வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு வேணுமே. இல்லை, இது தப்பு. எனக்கு இன்னும் 19 கூட ஆகலை, நான் இன்னும் அடல்ட்டை கூட தாண்டலை. அடல்ட்டுக்கு முன்னாடி பண்ணால் தான் தப்பு, அடல்ட்டு பண்ணால் தப்பு இல்லைடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஒரே பாஞ்சிடுறாரு நம்ம டீ. நம்ம ஜங்குக்கு முதல்ல சாஃப்ட் கிசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கிஸ் அப்படி பாசனிட்டாக கொண்டு போக நம்ம ஜங்குக்கா நம்ம டீக்கு அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. அவருக்கு ஒரு பக்கம் நர்வஸாக இருக்குது, இருந்தாலும் நம்ம டீவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவரை அப்படியே லீட் பண்ணி போயிட்டே இருக்கார். இப்போ இப்படி இவங்களுக்கு ஒரு பெட்மேட் முடியா இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீவை தான்ட்ட காட்டுறாங்க. இப்போ மார்னிங் ஆகிடுது. நம்ம டீ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டே எழுந்திரிடா டாடி, ப்ளீஸ் ஒரு 5 minutes என்னால் அசை கூட முடியல, ப்ளீஸ். டே எழுந்துருன்னு சொன்ன, டைம் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஒர்க் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு எனக்கு ஒர்க் கிடையாது. அப்படியா? ஆமாம், இன்னைக்கு நான் லீவ் போட்டேன், என்னால் டயர்டாக இருப்பேன், எனக்கு தூங்கணும். நான் நீ தூங்க போகிற? அப்போ இதுக்கு என்ன எழுப்பி விட்டீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண பசிக்குது. சரி, நீ படுத்துக்கோ, நான் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். குட் ஒன், போ. டயர்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, போ. இதெல்லாம் இனிமேல் டெய்லி நடக்கும், இதுக்கு பழகிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே பட்டிலே அடித்து அனுப்ப, அங்கே தான் வலிக்குது, அங்கேயே போட்டு அடினி எப்போ அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு ஏஞ்சி அப்படியே அவர் கிச்சனுக்கு போய்ட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீவும் நல்லா அப்படியே தூங்கி ஏஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் கீழே வர. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. டாடி, இல்லை எனக்கு ஃப்ரீயாக தானே இருப்பீங்க இன்னைக்கு? ஆமாம், எங்கேயாவது வெளியே போகலாமா?
வெளியே வா. வெளியெல்லாம் வேண்டாம். ஏன் வெளியெல்லாம் வேண்டாம்னா வேணாண்டா. சரி போ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் விட்டுடுறாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேக்கு ஏதோ கால் வருது. இப்போது அந்த கால்லாம் பேசி முடிச்சுட்டு டக்குன்னு ஜங்குக்கிட்ட ஓடி வந்து, டே சீக்கிரம் கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டு கிளம்பு. கிளம்பணுமா? எங்கே? இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு எல்லாருமே வருவாங்க அவங்க பார்ட்னர்ஸோட, என் கூட நீயும் வரணும். ஆ நானுமா? ஆனால் அங்கே நிறைய பேர். வாண்ணா வா, போய் கிளம்பு போடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே துரத்தி விட்டுற. இப்போ உடனே அவரும் போயிட்டு வேக வேகமாக கிளம்புறாரு. இப்போது இவங்கெல்லாம் கிளம்பி ரெடி பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு கரெக்ட் ஈவினிங் போல் ஆகிடுது. இப்போ நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு நம்ம டேவும் அந்த இடத்த விட்டு கிளம்ப அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த சிட்டியில் உள்ள இருக்கிற சின்ன சின்ன மாஃபியாஸில் இருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க பார்ட்னர்ஸோட. இப்போ நம்ம ஜங்குக்கு போய் இறங்கினதும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம டேவையும் ஜங்குக்கையும் விரிக்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம டே எப்போவுமே அந்த பார்ட்டிக்கு தனியாக தான் வருவார். இது என்னடா இது புதுசாக ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கானே, ஒரு வேளை பார்ட்னராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட ஒரு சில பேர் வந்து கேட்க நம்ம டேவும் எதுவும் பதில் சொல்லாமல் அப்படியே துரத்தி விட்டுறாரு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கொஞ்சம் லீட் ஆகி போக இப்போது சென்டர் ஆஃப் த ஹாலே செம்ம சைலண்ட் ஆகுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் திரும்பிட்டு நின்னா நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் நின்று நம்ம டேவை காணோம். நம்ம ஜங்குக்கு செம்ம படப்படன்னு ஆகிடுது. எங்கூட போனான் இவன், என்ன தனியாக விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதக்குது. இவருக்கு ஒரு பயம் என்னென்னா இந்த மீட்டிங்குள்ளே அவங்க அப்பா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம். அதனால இவர் இங்கே பயந்துட்டு நிற்க டக்குன்னு நம்ம ஜங்குக்கு மேலே மட்டும் ஒரு ஸ்பாட்லைட் ஆன் ஆகுது. இது என்ன மட்டும் கட்டுது, ஐயோ அப்பா வந்துட்டாரோ அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. இப்போ பார்த்தா இவருக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்பாட்லைட் ஆன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அதில் நம்ம டே இருக்கார். இப்போ அப்படியே அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் முன்னாடியும் நம்ம ஜங்குக்கு முன்னாடி அப்படி ஒரு காலில் முட்டி போட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை எடுத்து நம்ம ஜங்கு கிட்ட காட்ட நம்ம ஜங்குக்கு வைட் ஐஸோட, இதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தியா, எதுக்கே இவ்வளோ பயமுடுத்தினேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல இப்போ நம்ம டே சிரிச்சுக்கிட்டே எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய ஃபோர்ஹெட்டில் ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அந்த ரிங்கையும் அவர் போட்டு விட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்கடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இவங்க அங்கே உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு அப்படியே பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது எப்பவும் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கவும் செய்கிறாங்க. இப்போது இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு ஃபைன் டே நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் எப்பவும் போல் அவருடைய மேன்ஷனில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அவர் படிச்சுட்டு இருந்த புக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே லைப்ரரியில் இருக்கிற செல்ஃபில் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்லேருந்து எடுத்து 2 ஸ்டெப்பு நடந்து வைக்க தொப்புன்னு கீழே மயக்கடிச்சு விழுறாரு. என்னென்னு அவருக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அவரால் ஏஞ்சிக்கவும் முடியல. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அங்கேருந்து வெளியே இருந்து ஃபோன் பேசிட்டு வந்தவர் நம்ம ஜங்கு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு பதறி போயிட்டு கிட்ட போயிட்டு, டேய் டேய் எழுந்துருடா ஜங்கு, டேய் எழுந்திரிமா அப்படின்ட்டு போட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே குலுக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு அசையவே இல்லை. அவரை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு மேலே இருக்க பெட்ரூமில் வச்சுட்டு அவருடைய பர்சனல் டாக்டருக்கு கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த டாக்டர் வீட்டில் இருக்கார். நம்ம ஜங்குக்கு தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் பாட்டம் செக் பண்ண எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டீ பக்கம் திரும்ப இப்போ நம்ம டீ பயந்துக்கிட்டே, டாக்டர் என்னாச்சு, ஏன் அவன் இப்படி இருக்கான்? அது ஒன்றும் இல்லைப்பா, அவன் காலைல எதுவும் சாப்பிடல, அது மட்டும் இல்லாமல் ப்ளட் ப்ரெஷர் லோ ஆகிருக்கு, அவ்வளோதானா? பயந்துட்டேன். சரி வேறு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல, எதுவும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுற அளவுக்குலாம் போகாதே. சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம், அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். என்னது? ஆமாப்பா, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அதுவும் 3 வீக்ஸ் ஆகுது. 3 வீக்ஸ் அவன் குழந்தைய கேரி பண்ணிகிட்ருக்கானு, அதுவும் என்னோட குழந்தை. ஓ மை காட். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்கு. டேய்
என்ன உனக்கு பைத்தியம் கீத்தியம் எதுனா பிடிச்சிச்சா? என்ன சொன்னால் அவனுடைய பேரண்ட்ஸ் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான். அவனை பற்றி எதுவும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. ஜஸ்ட்டு இது ஒரு சிம்டம் தான், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறேன், இதுக்கா பதறிட்டு கால் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம அந்த டாக்டர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப, நம்ம அந்த நின்ற இடத்துலேருந்து நின்றுட்டுருக்காரு. அவருக்கு இன்னும் அதை நம்பவே முடியல. நம்ம ஜங்குக் இன்னும் அப்படியே கண்ணை மூடினபடியே தான் இருக்கார், இன்னும் ஏஞ்சிக்கல. நம்ம ஜங்குக் கிட்டே போய்ட்டு நம்ம அவருடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை, ஜங்குக் டேய் எழுந்துருடா அப்படின்ட்டு சாஃப்டாக கூப்பிட, இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜங்குக் பொறுமையாக கண்ணை திறந்து, டேய் டாடி என்னாச்சு? எனக்கு இப்படி தலைவலிக்குது. இல்லை ஏஞ்சிக்காத, படு. என்னாச்சு? நான் இப்படி இங்கே வந்தேன், கீழே புக்கு தானே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அது வந்து ஜங்குக் நான் எனக்கு என்னாச்சு? டேய் உன் வயிற்றில் பாப்பா இருக்குடா. என்னது? ஆமாண்டா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. என்னாலே நம்ப முடியலடா. நீயும் ஒரு குழந்தைய கேரி பண்ணிகிட்ருக்கியா? ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? ஏய், இது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டேய் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனால் இங்கே பாரு ஜங்குக், இந்த நிமிஷம் நீ என்ன கேட்டாலும் இந்த செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. உன் டாடி உனக்கு என்ன வேணால் செய்வான், எதாக இருந்தாலும் கேளு. கமான், எதனா கேளு என்கிட்ட. எனக்கு இப்போ இருக்கிற ஹாப்பினஸ்க்கு உனக்கு எதனா ஒன்று செய்யணும்னு ஆசையாக இருக்குது. எதனாவது ஒன்று கேள்றா. அது என்ன கேட்க? எதனாவது இந்த உலகத்தில் இருக்க எதனாவது கேளு. அது உங்கள் அம்மாவை நான் மீட் பண்ணணும். உன்னுடைய அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல் இருக்கு. உங்கள் அம்மாவை மீட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. எங்கள் அம்மாவை என்ன மீட் பண்ணணும்? கூட்டிட்டு போவே மாட்டியா நீ? ஓகே ஃபைன், இப்போயே கிளம்பலாம். ஆன் த ஸ்பாட் கிளம்புறோம். ஓகே, ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் தேவையில்ல. ஆல்ரெடி பார்க்குறதுக்கு செம்ம அழகாக பிரின்சஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க. அப்படியே ஒன்று தூக்கிட்டு போகிறேன், வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம அவர் ஒரு கோட்டை மட்டும் எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே அலைக்காக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே காருக்கு கூட்டு போயிட்டு அங்கே பேசஞ்சர் சீட்டில் உட்கார வச்சு ஒரு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடா. இப்போது கிட்டத்தட்ட நம்ம உடைய மேன்ஷன்லேருந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 hours தான் ஆகும். இப்போ அந்த ட்ராவல் அப்படியே நீடிக்க இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6-7 o'clock போல் இருக்கும். நம்ம போயிட்டு அவங்க அம்மாவோட வீட்டை போய்ட்டு ரீச் பண்ண நம்ம ஜங்குக்கை பொறுமையாக வெளியே கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு அந்த பெரிய மேன்ஷன், அதாவது அவங்க அம்மாவோடைய மேன்ஷன் முன்னாடி நம்ம நிற்க வச்சுட்டு நம்ம முன்னாடி நம்ம ஜங்குக்கை நிற்க வச்சுட்டு இப்போ அந்த டோரை நாக் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் லேடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த உடனே டே இது யார்? ஒரு க்யூட்டான முயலுக்குட்டி. எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்து இந்த மொசக்குட்டியா? அம்மா உள்ளே போய் பேசலாமா? கண்டிப்பாக, நீ வாக்கண்ண அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கையும் உள்ளே கூப்பிட்டுக்கா. இப்போது நம்ம அவங்க அம்மாவும் நம்ம ஜங்குக்கு 3 பேருமே அங்கே ஹாலில் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம தான் ஜங்குக் எதுவும் பேசணும்னு சொன்னால பேசிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் நம்ம ஒரு மாதிரி பப்பி ஐஸில் பார்த்துட்டு இப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வெடிக்க பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே அவங்க, என்னடா கண்ணா என்கிட்ட பேசணும் உனக்கு? அம்மா உன் பேர் என்ன? அது வந்து அம்மா என் பேர் ஜங்குக்கு. நானும் டாடியும் லவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் டாடியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவரை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லுடா? அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அது டாடி தான், பாப்பாவுக்கு டாடி. என்ன சொல்கிறான்? ஆமாம்மா, அது அவன் சொல்கிறதுலாம் உண்மைதான்.
டேய், என்னடா சொல்கிற? அதாம்மா, நான் நான் அப்பா ஆக போகிறேன், நீ பாட்டி ஆக போகிற, அவ்வளோதான். அவ்வளோதானா? எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? அது அது வந்து அம்மா, உனக்கு அவனை தெரியும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. தெரியுமா? எங்கே உன் மூஞ்சி காட்டுற கண்ணா அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கூடிய ஃபேஸை திருப்பி நம்ம டீயோடைய அம்மா விரிக்க விரிக்க பார்த்துட்ருக்கா. இப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க ஒயிட் ஐஸோட டேய் டேய் இவன் அம்மா அவனுக்கு தெரியாது. டாடி, என்ன மறைக்கிறீங்க? ஆஹா, ஒன்றும் இல்லைடா, உன்னுடைய பிக்கை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு அனுப்பிவிட்டேன், இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓஹோ, அம்மா உங்களுக்கு ஓகே தானே? இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு ஓகே இல்லைன்னா உங்களுக்கு ஓகே ஆகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறோம்மா, ஓகேவா? அச்சோ கண்ணா, உனக்கு எப்படி நான் ஓகே பண்ணாமல் இருப்பேன்? நீ தானே வேணும்னு நான் இத்தனை நாளாக அவன்கிட்ட ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தேன். என்னது? அவன் ஃபோட்டோ அனுப்புனதுலேருந்து சொல்கிறேன். அப்படியா அம்மா? ஆமாண்டா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் என் பையனை இது வரைக்கும் நான் அவனை தினமும் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். இனி எனக்கு மனசில் ஒரு துளி கூட எனக்கு பயம் கிடையாது. நீ நீ அவனை முழுசாக எடுத்துக்கோ, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்ருக்கா, நம்ம டீயோடைய அம்மா கிட்ட பேசிகிட்ருக்கா. அவங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக பேசுகிறாங்க நம்ம ஜங்கு கிட்ட. அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே 3 பேருமே உட்காந்து பேசிகிட்ருக்கா. இப்போ அப்படியே டின்னர் டைம் ஆகுதுடா. இப்போ 3 பேருமே உட்காந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. சாப்பிடும் போதே நம்ம டீ வளன்ட்டு நம்ம ஜங்குக் பண்ணுற அல்சாட்டி எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா இல்லை இவங்க தான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீவை பற்றி அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் இப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் தூங்க வேண்டிய நேரம் வந்துடுது. ஸோ நம்ம டீக்கும் நம்ம ஜங்குக்கும் அவங்க அம்மா தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நம்ம டீவும் ஜங்குக்கும் அங்கேயே தான் படுத்துக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு. ஆனால் நம்ம ஜங்குக்கா தூக்கமே வரல அன்றைக்கி. அவர் பாட்டுக்கிட்டு அங்கே பால்கனியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம டீ போயிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சைடாக பண்ணிக்கிட்டு நிற்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, டாடி, நான் என்ன கேட்டாலும் இப்போ எனக்கு செய்வீங்களா? செய்கிறேன், சொல்லு. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன சொல்லு? உங்கள் அப்பாவை பற்றி பேசினா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ப்ளீஸ், எனக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்ததுலேருந்து உங்கள் அப்பாவை காணோம். அதனால தான். அவர் இருந்தால் தானே? என்னது? அதை விடு, ஒன்றும் இல்லை. டாடி ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்கள். சரிங்க வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு வந்து உள்ள பெட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி அவர் உட்காந்துக்கிட்டு இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போட்டே அது வந்து இப்போது உங்கள் அப்பா மாஃபியாவாக இருக்கார்ல, அதே மாதிரி உனக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தான் இந்த இடத்துல இருந்தார். யார்? உங்கள் அப்பா மாஃபியாவா? ஆமாம், எங்கள் அப்பா தான் அந்த இடத்துலையே ஃபஸ்ட்டாக இருந்தார். சவுத் கொரியாவுக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட தம்பி. என்னது? ஆமாம் ஜங்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸு. நான் உனக்கு மாமா. ஆமாம், நான் உனக்கு மாமா. அது அது இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? ஆமாம், உன்னை கூப்பிட்டு வந்து கடத்தி வச்சுட்டு நான் உன்னுடைய மாமாடான்னு சொன்னால் நீ நம்புவியா? அதுக்குன்னு சொல்கிறது கேளு. சொல்லு. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, இந்த பிளேஸு அவருடைய பிளேஸு, அவருக்கு அப்புறம் நான் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணார். ஆனால் உன் அப்பா இருக்கான்ல, அவன் சரியான குட்டை கிளப்பி வந்துக்கிட்டு எங்கள் அப்பாட்ட நின்று
எனக்கு எதுவுமே வராது, நான் ரொம்ப சின்ன பையன், நான் மெச்சூர் கிடையாது, எனக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு உன் அப்பன் என்னை பற்றி என் அப்பாக்கிட்டேயே தரக்குறைவா பேசினான். அச்சச்சோ! அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? எனக்கு ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறேன்னு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு ஏன் அது தெரியாது. நான் அப்போது குழந்தைத்தனமாக விளையாடிட்டு இருந்திருக்கேன். ஓஹோ! உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவை நல்லா மேனிப்புலேட் பண்ணிட்டான். அதனால எங்கள் அப்பா உங்கள் அப்பா செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட பிளேஸை உங்கள் அப்பாவுக்கே கொடுத்துட்டாரு. அச்சச்சோ! ஆமாம், எங்கள் அப்பாவால் எப்போ டயர்ட் ஆகிட்டேன், என்னால் முடியலன்னு நினச்சாரோ அப்போது அவருடைய பிளேஸை உங்கள் அப்பா கிட்ட நம்பி கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கப்புறமா உன் அப்பா இருக்கான்ல, சரியான சொத்து வெறி பிடிச்சவன், அவன் தான் சொந்த அண்ணனையே சுட்டு கொன்னுட்டான். எங்கள் அப்பாவா? மாமாவை கொன்னுட்டாங்களா? ஆமாம். ஆனால் ஏன்வா? எல்லாத்துக்கும் சொத்து. எங்கள் அப்பாவோட பிளேஸ் கிடச்சது பத்தாதுன்னு அவர் சேர்த்து வச்சுருக்க சொத்து சுகம் எல்லாம் உங்கள் அப்பனுக்கு வேணும்னு என் அப்பனை கொன்னுட்டான். ஆனால் உன் மரமண்ட அப்பனுக்கு தெரியாது, என் அப்பன் என்னுடைய பேர்லேயும் என் அம்மாவோட பேர்லேயும் தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருக்கான்ட்டு. அப்புறமா என்ன, எங்கள் அப்பாவை கொண்டு போய் எரிச்சிட்டோம். இப்போ சொல்லு, உங்கள் அப்பனை நான் திட்டுறது தப்பா? உன்னை என்கிட்ட கூப்பிட்டு வந்து வச்சுருக்கிறது தப்பா? தப்பே இல்லை. சொத்துக்காக சாவடிக்கிறது தப்பு இல்லை மாமா. ஐயடா வர மாமாவானா உனக்கு? ஆமாம், நீ எனக்கு மாமா தானே? மாமா தான், ஆனால் எனக்கு டாடி தான் பிடிச்சிருக்கு. சரி, டாடி மாமா எல்லாம் நீ தானே? எஸ், யூ ஒன்லி மைன், ஐம் ஒன்லி யோர்ஸ். ஓகே? ஓகே டாடி. ஓகே, இப்போ தூங்கலாமா? தூங்கலாமே அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே அமைதியாக பெட்டில் படுக்க, நம்ம டேவும் அழகாக அவர் அப்படியே பேக் ஹெட் பண்ணிட்டு அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தூங்கிட்டு இருக்கா, டக்குன்னு எங்கேருந்து தான் குண்டு பறக்குதுன்னே தெரில. அந்த பெட்ரூம்குள்ளே அவ்வளோ புல்லட்ஸ் இறங்குது அந்த விண்டோ வழியாக. நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி ஏஞ்சிக்கிறாரு. நம்ம டேவா டக்குன்னு ஏஞ்சி நம்ம ஜங்குக்கை சேவ் பண்ணிவிட்டு இப்போ அவர் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாலை ஒட்டி போயிட்டு யார் எங்கேருந்து கண்ணை வச்சு சுடுறாங்கன்ட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ண பார்த்தா எவனோ ஒருத்தன் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். அவன் மூஞ்சி முகரக்கட்டையை பார்த்ததும் நம்ம டேக்கு, ஐயோ இவனை இத்தனை வாட்டி அடித்தாலும் திரும்ப வருவான் அப்படின்ட்டு நம்ம டே அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தான், ஜங்கு நீ இப்போ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பட்டுங்க உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. ஆனால் என்ன ஆகணும், டக்குன்னு எடுத்து பேக் பண்ணு, நான் ஒரு நிமிஷம் வந்துடுவேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ அந்த ரூமை விட்டு வெளியே போக, இப்போ நம்ம டீ அந்த ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் அங்கே அந்த குண்டு வர்றது ஸ்டாப் ஆகிடுது. இப்போ கீழே போயிட்டு நம்ம டீ அங்கே யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ மேலே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் டக்குன்னு அவருடைய ஷூகேஸ் எடுத்து அவருடைய திங்ஸ், அவர் தற்போதைக்கு நம்ம டீயோடைய வீட்டுக்கு வரப்போ எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேக் பண்ண, இப்போது டக்குன்னு போயிட்டு நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அவர் போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்பிட்டுருக்காரு. அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டு வந்து காரில் ஏற்றிட்டு டக்குன்னு வேகமாக கிளம்பிட, இப்போ உடனே அடுத்த செகண்ட் அந்த கார் நேராக போயிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், டாடி ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு? சும்மா இரு, சொல்கிறத மட்டும் செய், இங்கே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு யாரோ ஒரு பர்சன் அங்கே மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சன் கிட்டே போயிட்டு இவங்க 3 பேருக்குமே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை அப்படி வாங்கிட்டு வராரு அவர். நம்ம கிட்டே வந்த அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு நம்ம கிட்டே ஓடி போயிட்டு, டாடி இப்போ இந்த இடத்த விட்டு போகிறோன்னு மட்டும் சொல்லாதீங்க, நம்ம அதான் பண்ண போகிறோம், போனி
எதுக்கு டக்குன்னு இப்படி? இப்போ பாரு ஜங்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும். இங்கே இருந்தால் உனக்கு சேஃப் கிடையாது. நான் உன்னையும் பார்த்துக்கணும், உனக்குள்ளே இருக்கிறதையும் நான் பார்த்துக்கணும். எனக்கு உன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம். நீ சேஃபாக இருக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன். வா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்குக்கு கூறிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ளைட் அந்த இடத்த விட்டு பறந்துடுதுடா. இப்போது இவங்க கொஞ்சம் ஒரு 24 hours, அதாவது 1 day கழித்து அவங்க இவங்க லேண்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு எல்லா பேசஞ்சர்ஸையும் போக விட்டுட்டு கடைசியில் நம்ம டீ ஃபஸ்ட்டு இறங்குறாரு. இவர் இறங்குன அடுத்த செகண்ட் இவருக்கு மூச்சே இல்லை. இவருக்கு எதிர்க்கையே எங்கே எவன் வரக்கூடாதுன்னு நினச்சானோ அந்த இடத்துல அவனே வந்து நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம டீ அதில் சுத்தமாக என்ன பண்ணுறது, என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்ன இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வராரு. இவர் வெளியே வந்த அடுத்த செகண்டு அந்த வாய்ஸ், ஜங்குக் நீ அவன் கூட என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. அதை கேட்டதும் நம்ம ஜங்குக்கு அல்ல, அப்பா அப்பா நீங்கள் ஜங்குக் நீ இப்படி வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அவருடைய முதுகு பின்னாடி சேஃப்டியாக அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க. என்னது போகிறதா? என்ன நினச்சிட்ருக்க நீங்கள்? அப்பா நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போங்க. எனக்கு இப்போ புரியுது நீங்கள் என்ன உங்கள் இடத்துக்கு வரவிட மாட்டீங்கன்ட்டு. தயவு செஞ்சு ப்ளீஸ், நான் டேவோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப்பை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்க அப்பா கிட்டே பேச. ஆனால் இருந்தாலும் நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டே இருக்காரு. எங்கே எதனா பண்ணுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஜங்கு இப்படி அவங்க அப்பா கிட்டே பேசின அடுத்த செகண்ட் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. பட் இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்றது அவருக்கே தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த இடத்த விட்டு ஒரு ஹோட்டல் டெம்ப்ரரியாக அவங்க போயிட்டு எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அங்கேருந்து டெம்ப்ரரியாக தங்க இப்போ அங்கே அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்க. இப்போது நம்ம ஜங்குவை தான் காட்டுறாங்க. நம்ம டேக்கிட்ட பொறுமையாக நடந்து வந்து நின்றுட்டு, டாடி என்னால் தானே இதெல்லாம், நான் அன்றைக்கே உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கேன். டேய் அதிகம் பேசாத, கம்மனு ஓகேவா? உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் இல்லையே. எனக்கு என்னடா வேணும் சொல்லு. நான் இப்போ உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு மனுஷனாக இருக்கேன்டா. ஒரு தேவதை மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர். அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தைய அவன் கேரி பண்ணிகிட்ருக்கான். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு இதை தவிர்த்து வேறு எனக்கு என்ன வேணும்? ஆனால் எங்கள் அப்பா இதை விட மாட்டாரே, சும்மா விடவே மாட்டாரே. பார்த்துக்கலாம்டா, அப்போ தானே உனக்கு மிஞ்சியாக இருக்க போகிறான். உன்னையே சம்பாதிச்சிட்டேன், உன்னை மிஞ்சிட்டு அவன் இருக்க போகிறான். டேடி உனக்கு எப்போவுமே விளையாட்டுக்கு தான், அதுதான் எப்போவுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இங்கே பாரு, இன்னிலேருந்து இந்த இடத்துல என்னுடைய மாஃபியா திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஓரங்கட்டுறேன். உனக்காக மட்டும் நம்ம ஒரு நியூ லைஃப், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதா? எந்த விதமான பாஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. நீ நான் நமக்குன்னு ஒரு குழந்தை, அது மட்டும் போதும். ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் ஓகே சொல்லிடா. இப்போது இவங்க அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறாங்கடா. அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இப்போது இவங்க லைஃப் எப்படி அவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்ருக்க. இப்போது ஒரு சடனாக ஒன் டே நம்ம ஜங்குக் அவருடைய வீட்டில் அவர் தனியாக இருக்கார். நம்ம டே கூட இல்லை, அவர் வெளியே எங்கேயோ போயிருக்கப்போ நம்ம ஜங்குக்குடைய அப்பா அவருடைய வீட்டுக்கு வராரு. இவர் வந்து டோரை நாக் பண்ண, இது நம்ம டீ நாக் பண்ணுற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் யோசிச்சுட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் டோரை பிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அவங்க ஆளுங்களோடு அப்படியே உள்ளே வர,
இவர் உள்ளே வந்த அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே காலில் இல்லை, அவர் வயிற்ற ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக பின்பக்கமாக நோக்கி நடந்து போயிட்டே இருக்கா. இப்போது நம்ம ஜங்கு, அப்பா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, அவர் வீட்டில் இல்லை, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க. ஜங்கு, நான் உன்னோட அப்பா, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? அப்பா, நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு மிருகம். எனக்கு இப்போ புரியுது உங்களுடைய ரியல் மைண்ட் என்னன்னு சொல்லிட்டு, இதனால் என்ன உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு. ஒரு சரியான சுயநிலைவாதி பண்ணுங்க. எனக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் ப்ளீஸ்ப்பா. பாரு ஜங்கு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மரியாதையை என் கூட வந்துடும், இல்லைன்னு வை. அப்பா, இப்போ நான் ஜங்கு கிடையாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க. நான் இல்லைனா அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஓ, அவனை காட்டி என்னை பயமுடுத்துறியா? அவனை விட நான் என்ன குறைஞ்சி போயிட்டேனா? சொல்லு, அவன் என்னை விட பவர்ஃபுல்லா? சொல்கிறா அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கிட்ட நடந்து வர. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் போன வேலையை முடிச்சுட்டு உள்ளே வர பார்த்தா வெளியே ஃபுல்லாக காருங்களாம் நிற்கிது. என்னடா இது ஃபுல்லாக காருங்களாம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு மேலே ரூமுக்கு வந்து பார்த்தா மேலே நம்ம ஜங்குக்கை சுற்றி வளைச்சி வச்சுருக்காங்க. அவங்க அப்பா நம்ம ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா அங்கே உள்ள டேபிளில் எதையோ பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. நம்ம டேக்கு கோவம் வந்ததில் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே பஞ்சு, அவங்க அப்பா சுருண்டு விழுறான். இப்போ நம்ம ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு நம்ம டே அப்படியே ப்ரொடெக்டிவாக நின்றுக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவுடைய ஷோல்டரில் அப்படியே இறுக்கமாக டைட்டாக அவரை பிடிச்சிக்கிட்டு, டே டே நான் அவர் கூட போக மாட்டேன், எனக்கு அவர் வேண்டாம், எனக்கு அவர் அப்பாவே இல்லை, வேண்டாம், எனக்கு அவர் கூட போக வேண்டாம், ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட அப்படி அழுதுட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டேக்கு செம்ம கோவம் வருது. அவர் ஜங்குக்கு மேலேயே கை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம சேஃப்டிக்கு வச்சுருந்த ரிவால்வர் எடுத்து ஒரே போடுறாரு அவங்க அப்பாவை. நம்ம ஜங்கு கண்ணுக்கு முன்னாடி அவருடைய அப்பா செத்து போய் கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி அழுறாரு. அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் எனக்கு தெரியல. டே இங்கே பாரு ஓ மேலே கை வச்சான், அதனால தான் நான் அவனை சுட்டேன், புரியுதா? அவன் மிருகம், என்னுடைய அப்பாவே கிடையாது, புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியும் அவன் எனக்கு என்ன பண்ணான்ட்டு, உனக்கு நல்லா தெரியும் உன்னை அவன் இப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. உங்கள் அம்மா அவன்கிட்ட சேஃப்டியாக இருப்பாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த உண்மை எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அங்கே போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அந்த இடத்துலேருந்து அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அங்கே காலி பண்ண. இப்போது அடுத்த சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சியோலில் கட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம டே இருந்த பிளேஸ்க்கு திரும்ப வராரு, அவருடைய பவர் எல்லாத்தையும் திரும்ப எடுக்கிறாரு. இவர் இங்கே வந்ததும் இவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அலர்ட் ஆகிடுறாங்க, நம்ம டே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டே நேராக அவருடைய மேன்ஷனுக்கு போவாருன்னு பார்த்தா கிடையாது, நேராக காரை நம்ம ஜங்கு கூடிய வீட்டுக்கு தான் விடுறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா கிடையாது. அதுக்கு பதில் ஜங்கு கூடைய ஸ்கூல் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பேர் மாறன், அவன் அங்கே நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வைட் ஐஸோட, டே மாறன் நீ இங்கே என்ன பண்ணுற? ஜங்கு, என்ன உனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்ததா? நீ இங்கே என்ன பண்ணுற? யார் இவங்கெல்லாம்? என்னுடைய அம்மா எங்க? உன் அம்மாவா? அவன் என் கஸ்டடியில் தான் இருக்கா. உன் ஆள் இருக்கானே அவனை இதில் சைன் போட சொல்லு. மாறா, நீ ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்க. நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. நீ முதல்ல இப்படி கிடையவே கிடையாது. யாருக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? என் அப்பனுக்கு. அப்பாவா? யார்? உன் அப்பா இருக்கான்ல, அவன் என் அப்பன். உனக்கு அப்புறம் இவ்வளோ சீப்பான ஆளா அவன்? இந்த பாரு, அந்த கர்மாந்திரம்லாம் எனக்கு தேவை கிடையாது.
அவனே வந்தான், என் அம்மாவை கொன்னுட்டான், அவங்க பெற்று போட்டாங்க என்ன. அந்த நாதாரிக்கு அது கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எப்படியோ சுற்றி வளைச்சி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு உன் சொத்து வேணும், அது ஆல்ரெடி எனக்கு வந்துருச்சு. ஆனால் உன் ஆளுடைய சொத்தையும் உன் அப்பா நல்ல விதமாக எடுத்து வச்சுருக்கான். அதுக்கு மட்டும் உன் ஆளுடைய சைன் வந்துச்சுன்னா உன் அம்மா உன்கிட்ட வருவா. இல்லைன்னு வை அப்படின்ட்டு இவன் அப்படியே இழுத்துட்ருக்க. மேலே அவங்க அம்மா கத்துற சவுண்டு கேட்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படி அவன்கிட்ட நடந்து போயிட்டு, டே மரா ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் அம்மா விட்டுடு, உனக்கு என்ன வேணும்னாலும் செய்கிறேன் நான், ப்ளீஸ் என்கிட்ட இருந்து எனக்கு நீ என்ன வேணால் கேட்டுக்கோ, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு எங்கள் அம்மா விட்டு. ஓ என்ன வேணால் செய்வியா நீ, என்ன வேணால் செய்கிறேன், ப்ளீஸ் எங்கள் அம்மாவை விட்டுரு அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கேட்க, உடனே அவனுடைய ரிவால்வர் எடுத்து நம்ம ஜங்குக்குடைய நெத்தி பொட்டில் வச்சு அவனுடைய பாடி கார்ட்ஸில் கொடுக்க, இப்போது நம்ம ஜங்குக்கு அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்ம டே இங்கே தனியாக மாட்டிக்கிட்டாரு. இப்போ நம்ம டே அந்த மாறனை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு போக, ஆனால் அடுத்த செகண்ட் ரிவால்வரை நம்ம ஜங்குக் பக்கம் திருப்ப நம்ம டே அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுக்கிறாரு. இப்போது உடனே முட்டி போடு என்னமோ பெரிய மாஃபியாவாம்மா நீ, என் அப்பங்காரன் உன் அப்பங்காரனே கொண்டிருக்கான், முட்டி போடு அப்படின்ட்டு அந்த மாறன் நம்ம டேவை சொல்ல நம்ம ஜங்குக்கு அழுறாரு. இருந்தாலும் நம்ம ஜங்குக்காக நம்ம டே முட்டி போட்டுட்ருக்கா. இப்போது அடுத்த செகண்ட் அந்த மாறன் நம்மளுடைய டேக்கு நெத்தி பொட்டில் கண்ணை வச்சுட்டு திமுறா பேசிகிட்டு இருக்கான். இவன் பேச்சு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்றது நம்ம டேக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த செகண்டு அந்த வீட்டுக்குள்ளே எங்கெங்கே இருந்தோ குண்டு பாயுது. என்னன்னு பார்த்தா நம்ம டே இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம டே ஆபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க காப்பாற்றுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்காக அதுமாரி போயிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம டேவுடைய பாடி கார்ட்ஸ் நம்ம டேவை சேவ் பண்ண. இப்போது அந்த மாறன் ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல தத்தளிச்சு போய் நிற்க, அவனுடைய பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தராக செத்துட்டு வராங்க. இப்போது அந்த இடத்துல அவனுடைய ரிவால்வரை நம்ம டே பிடுங்கி அவனுடைய நெத்திலேயே பாயிண்ட் பண்ணிவிட்டு அவனை முட்டி போட வைக்க, இப்போது நம்ம டே ரொம்ப களைச்சி போயிட்டு அங்கே இருக்கிற கவுச்சில் உட்காந்துட்டு அவனை எய்ம் பண்ணபடியே உட்காந்துக்கிட்டு அவனை முறைச்சி பார்த்துட்ருக்க. இப்போ உடனே அவன் அந்த பத்திரத்தை நம்ம டே கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இது வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ இதில் சைன் போடுறத என்கிட்ட கேட்டிருந்தா நான் பட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் என் பட்டுக்குட்டி மேலே கையை வச்சுட்டியே, அவன் மேலே கையை வச்சா நான் அவன் அப்பனையே போட்டுட்டேன். நீ எங்கேருந்துடா முறைச்ச கொசுரு அப்படின்ட்டு டப்புன்னு ஒரே ஷூட்டு தான் அவன் நெத்தி பொட்டில் சுட்டு நம்ம டே அவனை அப்படியே காலி பண்ணுறாரு. இப்போ அந்த இடம் அப்படியே மையான அமைதியாகுது. நம்ம ஜங்குக் ஆல்ரெடி நம்ம டே நம்ம ஜங்குக்கை சேவ் பண்ணியிருப்பார். அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அவங்க அம்மாவை சேவ் பண்ணியிருப்பார். இப்போ அவங்க அம்மாவோட கீழே இறங்கி கீழே வந்ததும் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் சொல்கிறது எல்லாமே அவங்க அப்பா சரியான ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று அம்மா நீ மட்டும் அவருக்கு ஒய்ஃப் இல்லைம்மான்றதை ஒன்று சொல்லவும் அவங்க அம்மா அப்படியே உடஞ்சி போய் அங்கே இருக்க கவுச்சில் அப்படியே உட்கார. இப்போ நம்ம டேவும் போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதனால தான் நான் ஜங்குக்கை கடத்தினேன், ஆனால் என்னையே அறியாமல் அவனை நான் லவ் பண்ணிட்டேனோ, அவங்க அப்பாவுக்கு அதாவது நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஜங்குக்கை கடத்தினதாகவும் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க அம்மா கண்ணீர் மடங்க உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸை அப்படியே சீக்ஸ் அப்படியே கேரி பண்ணி இப்போ நம்ம டேவையும் பார்க்க, இப்போ உடனே நம்ம டே கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்து, நான் உண்மையிலே சொல்கிறேம்மா ஜங்குக்கை ராணி மீறி வச்சு பார்த்துப்பேன், நீங்கள் அவனை பற்றி கவலைப்படவே தேவையில்ல சரிங்களா.
இதுக்கப்புறம் உங்களை தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. நீங்களும் என் அம்மாவும் நானும் ஜங்குக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு சேடான தருணத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. குட் நியூஸா? ஆமாம். அது என்னென்னா, ஜங்குக் நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவா? நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், அது என்னென்னா, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. என்னது ஜங்குக்? ஆமாம்மா, நீ பாட்டியாக போகிற. சாரியா? பாவி பயலே, அட பாவி, குழந்தை பிள்ளை நினச்சிட்டு இருந்தா குழந்தையவா கேரி பண்ணிகிட்ருக்க நீ? அது வந்துமா சொல்ல குட்டிக்கு பாப்பா பிறக்க போகுது. ஜாலி. எனக்கு அம்மாவுக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி நான். ஓகே, நல்ல வேலை இப்போயாவது வந்து சொன்னியே. அம்மா, நான் அப்பயே சொல்லியிருப்பேன் டேடி தான் வேணான்ட்டு. டேடியா? அது டே தான் வேணான்ட்டு. ஓஹோ, டேடியா? அது வந்துமா அவங்க தான் இப்படி கூட சொன்னாங்க. ஓ அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு க்யூட் அண்ட் சாஃப்ட் டாக் போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டேயோடைய மேன்ஷனில் தாண்டா காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் கவுச்சில் உட்காந்துக்கிட்டு டேடி எனக்கு பீனட் பட்டர் வேணும் அப்படின்ட்டு அழுதுட்ருக்கா. நம்ம டேவா கிச்சனில் இருந்துக்கிட்டு ஜங்கு கூடாது, இன்றைக்கி மட்டுமே நீ 2 டப்பா காலி பண்ணிட்ட, கம்முன்னு உட்கார அந்த இடத்துல. அம்மா பாருங்கம்மா, எனக்கு வாங்கி தரவே மாட்டிக்கிறான், நான் கூட டிவோர்ஸ் பண்ணுறோம்மா, எனக்கு வேண்டாம்மா, பல்ல உடைச்சிடுவேன். அவன் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? அவனுக்கு ப்ரெக்னென்சி வந்தால் அவங்களோட ஈட்டிங் ஹேபிட் வியர்டாக இருக்கும். ஓகே, நீ என்னடானா வெறும் பீனட்டாக தின்னுட்டுருக்க. அம்மா, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது ஸ்மெல்லு நினச்சாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா ப்ளீஸ்மா வாங்கி தர சொல்லுமா. டேய் கம்முனுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அப்படியே அமைதிப்படுத்த, இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா அங்கே கிச்சனில் இருந்து திருட்டுத்தனமாக ஒரு குட்டி பீனட் டப்பா எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, அதை அவர் அப்படியே தூக்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தவர் சமத்து பிள்ளையாக ஏஞ்சி போக நம்ம டேக்கு வந்து டவுட் வந்துடுது. ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய பாடி ஃபுல்லாக செக் பண்ண என்னென்னு பார்த்தா பாக்கெட்டில் ஒரு பீனட் டப்பா. அதை பார்த்ததும் மா என்னடா குழந்த பிள்ளை ஆசைப்படுறான், அவனுக்கு செய்யாமல். அம்மா உண்மையாக சொல்கிறேன், நீ என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ணியிருப்பியான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் இவனை தாங்கன்னு தாங்குறம்மா அப்படின்ட்டு நம்ம அவங்க அம்மா கிட்ட அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. இவர் சிரிக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் சிரிக்க, இப்படியே உங்களுடைய லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போகுதுடா. ஓகே, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமாக என்னால் முடியல, 1 மணி நேரம் மூச்சு வாங்குது. நல்லா இருக்கா சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய எடிட் பண்ணுவேன். எனக்கு இப்போ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால தான். ஓகேவா? ஓகேடா, இப்போது நான் இதை இங்கே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி ஜோனர் வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகே, bye டா. Good night everyone. I'm so tired and I love you all.